தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நடுவர் தமிழக வீராங்கனையை தாக்கியதால் வெடித்த மோதல். ஃபவுல் அட்டாக் குறித்து நடுவரிடம் தமிழக வீராங்கனைகள் முறையிட்ட போது தாக்கியதாக புகார். இரு அணிகளுக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பு மோதலில் முடிந்தது. அரசியலில் அனாதையாக சுற்றித் திரிபவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள். மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார்? ஆளுநர் ஆர்.என். ரவியை மாற்றி விடாதீர்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மீண்டும் வேண்டுகோள். ஆளுநர் பேசதான் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவு பெருகி வருவதாக பேச்சு. சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்ற தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடல, தீர்மானமே போடல. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம். அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும், அதையும் பார்க்கணும், அதை மக்கள் பார்க்கணும். தாய் நாட்டிற்கு துரோகம் இழைக்க வேண்டாம் என நினைத்து திமுகவில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் தமிழர் கட்சி குறித்து மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த இயக்கத்தினுடைய தலைமை முறையாக இல்லை. அதை நம்பி போவது நமக்கு மட்டுமல்ல, தாய் நாட்டிற்கும் அது துரோகமாக அமைந்துவிடும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைந்தனர். 8 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் திமுகவில் ஐக்கியம். முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நாதகவினருக்கு சீமான் வாழ்த்து. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நியாயமாக நடக்காது என குற்றச்சாட்டு. சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்குது, முன்னாடி அப்படி சொல்லிடணும்ப்பா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாருங்க, திமுகவும் சேர்த்து நாங்க தான் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்தவர்களுக்கு தடபுடல் அசைவ விருந்து. சென்னையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஏற்பாடு. பிரபாகரனை சந்தித்தது குறித்து யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சீமான் கருத்து. புகைப்படம் போலி என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்கள் என மீண்டும் வலியுறுத்தல். பிரபாகரனுடன் சீமான் இருந்த புகைப்படம் போலி என திமுக நிர்வாகி ராஜீவ்காந்தி விளக்கம். போலி புகைப்படத்துடன் பார்சலில் வந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கியவன் நான் தான் எனவும் விளக்கம். பெரியார் இருக்க சொல்லிருக்காங்களா? இதெல்லாம் அண்ட புல்கன் ஆபாசம். இது நான் பிரபாகரன் சந்திச்சப்படாதான் மாறினங்கிறதுலாம் நான் கொச்சையா சொல்ல முடியாது, பேச முடியாது. பிரபாகரன் சந்திச்சது 2008, பரவாயில்ல, நீங்க சந்திச்சது உண்மைதான், புகைப்படம் தான் போலி.
அந்த துப்பாக்கி வச்சுக்க கண்ணை நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்டு. முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொலை மிரட்டல் வருவதாக இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவு. உலகை கண்டு வியந்த ஒப்பற்ற தலைவரை இழிவு செய்வதை விடுத்து இனியேனும் விட்டு வைக்குமாறு கருத்து. சீமான் ஒரு நேரம் அந்நியனாக இருப்பார், மற்றொரு நேரம் தம்பியாக மாறுவார். பெரியார் குறித்த கருத்துக்கு அவர்தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு. அதனால ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது வந்து அவர்கிட்டதான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணையில் இயக்குனர் அமீர் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். கூடுதல் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில்வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் விசாரணை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு நியமன கடிதத்துடன் வெள்ளி நாணயம் பரிசு. கோவை, ஈரோடு, கரூர் மாவட்ட செயலாளர்களை நியமித்து அக்கட்சி தலைவர் விஜய் வாழ்த்து. தமிழக வெற்றிக் கழகத்தில் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கி 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம். 19 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் கட்சித் தலைவர் விஜய். (2026) சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும். உங்களை நம்பித்தான் கட்சியை தொடங்கியுள்ளேன் என்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் உருக்கம். குடியரசு தின தேநீர் விருந்திற்கு தவிக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் விஜய்க்கு அழைப்பு விடுப்பு. வக்ஃப் வாரிய மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திலிருந்து ராசா உள்ளிட்ட 10 MPக்கள் சஸ்பெண்ட். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இன்றைய கூட்டத்தை ஒத்திவைக்க கோரி அமளியில் ஈடுபட்டதால் ஒரு நாள் சஸ்பெண்ட் என தகவல். சென்னையில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் தங்கை கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகியோர் கைது. வன்கொடுமை, கந்துவட்டி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. விசாரணை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கில் போக்குவரத்து கழக செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரும்பை முதல் முறையாக பயன்படுத்தி இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் நேரத்தில் ஊழலையும் இரும்புகரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த 40 போலீசார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை. ஓசியில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது தொடர்பாக விசாரணை தீவிரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குகள் பெறும் பணி 2வது நாளாக துவங்கியது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே நேரில் சென்று வாக்குகள் பதிவு செய்யும் அதிகாரிகள்.
குடியரசு தினத்தை முன்னிட்டு திருச்சி ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனை. மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் ரயில் பெட்டிகள், நடைமேடை, தண்டவாளம் உள்ளிட்ட இடங்களில் அதிரடி ஆய்வு. கர்நாடக வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நெல்லையை சேர்ந்த இவர் கைதான சம்பவம். நெல்லையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ தங்கம் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார். ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இஸ்லாமிய மக்களை அழைத்து சென்று சிக்கந்தர் மலை மீது பிரியாணி சாப்பிட்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார். நிரூபிக்கவில்லை எனில் அண்ணாமலை பதவி விலக தயாரா என IUML MP நவாஸ்கனி சவால். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் ஒருவர் படுகாயம். அறைகள் சேதமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தனியார் கல்லூரியில் மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி மாணவர்கள் 5000 பேர் உலக சாதனை. கையில் தேசிய கொடியுடன் நீல நிற சீருடையில் மாணவர்கள் அசத்தல். வரும் 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது GSLV F-15 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து NVS-02 என்ற செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. கர்நாடக அரசு அறிவித்த சிறந்த நடிகருக்கான விருதை நிராகரிப்பதாக நடிகர் சுதீப் அறிவிப்பு. விருதுகள் பெறுவதை நிறுத்திவிட்டதாகவும் விளக்கம்.